அன்பான உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பது இல்லை. அது மேடு பள்ளங்கள், வெளிச்சம் இருள் கலந்த ஒரு நீண்ட பயணம். சில நேரங்களில் நாம் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும் பொழுது இந்த உலகம் மிக அழகாக நமக்கு தெரியும். ஆனால் சில சமயங்களில் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தடைகளும் சோதனைகளும் எதிர்பாராத வீழ்ச்சிகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது நம் மனம் உடைந்து போய் இந்த பிரபஞ்சத்திடம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை என்று அழத் தொடங்குகின்றோம். ஆனால் ஒன்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தடைகளும் வலிகளும் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை அடுத்த உயரத்திற்கு எடுத்து செல்வதற்காக ஆயத்தப்படுத்தும் பயிற்சியாகும். விடிவதற்கு பிறகு முன்புதான் இரவின் இருள் மிக அடர்த்தியாக இருக்கும். விதையானது பூமிக்குள் புதைக்கப்பட்டு தன் மேலோட்டை உடைத்துக்கொண்டு முளைக்கும் பொழுதுதான் அது மாபெரும் மரமாக உருவாகிறது. அதுபோலதான் மனித வாழ்க்கையும். உங்கள் மன உறுதி, உங்கள் நம்பிக்கை, உங்கள் சகிப்புத்தன்மை சோதித்து பார்க்கும் இந்த உச்சகட்ட தருணமே பிரபஞ்சத்தின் இறுதி சோதனை. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைக்கும் வேளையில், இனி சகித்து கொள்ள முடியாது என்று தோன்றும் அந்த எல்லைக்கோட்டில் நிற்கும் பொழுது பிரபஞ்சம் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறது. உங்கள் நம்பிக்கை அளவை அது அளவிடுகிறது. வாழ்க்கை உங்களிடம் உள்ள அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டதாக தோன்றினாலும் உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்கள் மட்டும் யாரிடமும் விட்டு கொடுக்காதீர்கள். கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன என்று நீங்கள் கலங்கும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய பாதையை அமைத்து கொண்டிருக்கும். பிரபஞ்சத்தின் விதிகள் மிகவும் விசித்திரமானவை. மாபெரும் வெற்றியை அடைவதற்கு முன்பு மாபெரும் சோதனையை கடக்க வேண்டும். இப்போது நீங்கள் அனுபவிக்கும் இந்த வலி, இந்த தனிமை, இந்த மன உளைச்சல் அனைத்தும் தற்காலிகமானது. இது உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல, உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். போர்க்களத்தில் காயம் அடைந்தவர்கள் என்பதற்காக போராட்டத்தை நிறுத்திவிட மாட்டார்கள். அவர்கள் மீண்டும் போரிட்டு வெற்றியை அடைய முயற்சி செய்வார்கள். அதுபோல் வாழ்க்கையில் தடைகள் வந்துவிட்டன என்பதற்காக வாழ்க்கையே நின்றுவிட்டது என்று அர்த்தமில்லை. நீங்கள் கடந்து வந்த துயரத்தை யோசித்து பாருங்கள். எத்தனை சோதனைகளை முறியடித்து இன்று இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஒரு சோதனையும் கடந்து போகும். உங்கள் மனதுக்குள் இருக்கும் அமைதியை கண்டறியுங்கள். மூச்சை முழுமையாக இழுத்துவிட்டு பிரபஞ்சத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். என்னால் முடியும், இந்த சோதனையும் எனக்கு ஒரு பாடமாக மாறும் என்று நீங்கள் நம்புங்கள். பிரபஞ்சத்தின் இந்த இறுதி சோதனையை மட்டும் கடந்துவிடுங்கள். அதன்பின் உங்களுக்காக காத்திருக்கும் வாழ்க்கை நீங்கள் கற்பனை செய்து பார்த்திடாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடும். விடியல் மிகவும் அருகில் உள்ளது. நம்பிக்கையோடு முன்னோக்கி நடந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அத்தியாயத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வழங்க உள்ளது என்பதை முழுமையாக நம்பி இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக கேளுங்கள். நண்பர்களே, நாம் எப்போதும் நினைப்பதுண்டு, ஏன் இந்த சோதனை மீண்டும் மீண்டும் நமக்கு மட்டும் வருகிறது என்று. ஆனால் பிரபஞ்சம் தனது கடுமையான பயிற்சியை அதன் பலனான வீரருக்கு மட்டுமே வழங்குகிறது. நீங்கள் உடைந்து போகும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுக்குள் ஒரு புதிய வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் உணர முடிகிறதா? கதறி அழும் இரவுகளில் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகாது. அவை உங்கள் ஆன்மீகத்தை தூய்மைப்படுத்தி உங்களில் ஒரு புதிய மனிதராக மறுபிறவி எடுக்க வைக்கின்றது. சுற்றி இருக்கும் மனிதர்கள் உங்களை கைவிடலாம். நம்பிக்கை தந்த வாக்குறுதிகள் பொய்யாகலாம். நீங்கள் காட்டிய நம்பிக்கை கோபுரங்கள் அனைத்தும் உங்களை கண்ணெதிரே சரிந்து விழலாம். ஆனால் இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக நின்றாலும் பிரபஞ்சத்தின் பேரன்பு உங்களுடன் இருக்கும்.
அது உங்களில் ஒருபோதும் கைவிடாது. நீங்கள் தனிமையில் கலங்கி நிற்கும் தருணத்தில் அது உங்களை மெல்ல அணைத்துக் கொள்ளும் என்பதே உண்மை. உங்களில் குரலில் இருக்கும் வலிகளை அது உணர்ந்து கொள்கிறது. தோல்விகளும் ஏமாற்றங்களும் உங்கள் இதயத்தை சுக்குநூறாக உடைக்கலாம். ஆனால் உடைந்து போன கண்ணாடித் துண்டுகளுக்கு சூரிய வெளிச்சத்தின் வைரமாக மின்னும் என்பதை மறவாதீர்கள். உங்கள் காயங்கள் உங்கள் ஒளியாக மாறப்போகின்றன. இன்று நீங்கள் சந்திக்கும் வலி நாளை நீங்கள் உலகிற்குச் சொல்லப்போகும் வெற்றியின் கதையாக மிக ஆழமான வரிகளாகக் காட்டப் போகிறீர்கள். இனி இழப்பதற்கு எதுவுமில்லை என்று தோன்றும் இந்தப் புள்ளியில்தான் உண்மையான விடுதலை தொடங்குகின்றது. பயத்தைத் தூக்கி எறியுங்கள். உங்களைச் சுற்றியிருக்கும் இருளைப் பார்த்து அஞ்சாதீர்கள். அந்த இருளைக் கிழித்துக்கொண்டு வெளிவரும் ஒளிக்கதிராக உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையுடன் சேர்ந்து பிரபஞ்சமும் உங்கள் வாழ்க்கையை பெரியளவில் வெற்றி பெறச் செய்யும். கடைசியாக ஒரே ஒரு முறை உங்கள் முழு பலத்தையும் திரட்டுங்கள். பிரபஞ்சம் வைத்த இந்த இறுதி பரீட்சையில் உங்கள் சகிப்புத்தன்மையும் தாராள நம்பிக்கையும் பிரபஞ்சத்திற்கே பரிசாகக் கொடுங்கள். இந்த ஒரு சோதனையை மட்டும்தான் தாண்டிவிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை அடைந்து விடுவீர்கள். அதன் பிறகு உங்கள் கண்ணீரைத் துடைக்க 1000 கரங்களும் உங்கள் வெற்றியைக் கொண்டாட இந்த பிரபஞ்சம் மிகவும் காத்துக் கொண்டு இருக்கிறது என்பதே உண்மை. இந்த பிரபஞ்சம் உங்களிடம் வெறும் பொறுமையை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை. அது உங்களின் அசைக்க முடியாத ஆத்ம பலத்தையும் பெறுகின்றது. எனக்கு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் தலை சாய்க்கும் அந்த நொடியில்தான் உங்கள் கதையின் புதிய அற்புதமான அத்தியாயம் எழுதப்படத் தொடங்குகிறது. மனித மனம் விமர்சனமானது. எண்ணற்ற வலிகளையும் தீர்க்க முடியாத வலிகளையும் சந்திக்கும் பொழுதுதான் அது தனது உண்மையான ஆற்றலை உணர்கிறது. இன்று நீங்கள் படும் ஒவ்வொரு அவமானங்களும் உங்களுக்குள் எரியும் நெருப்புக்கும் உங்கள் மனதில் ஏற்பட்ட வலிகளுக்கும் இந்த பிரபஞ்சம் மிக விரைவாக பதிலளிக்கக் கூடும். உங்களை அலட்சியப்படுத்திய இந்த உலகிற்கு முன்னால் உங்களை மிக பிரம்மாண்டமாக வழிநடத்தப் போகிறது என்பதே உண்மை. உங்கள் வார்த்தைகளால் அல்ல, உங்கள் வெற்றியில். வாழ்க்கை என்பது வெறும் மூச்சு விடுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு புயலிலும் நிமிர்ந்து நின்று புன்னகைப்பது. உங்களைச் சுற்றியுள்ள மேகங்கள் எவ்வளவு கருமையாக இருந்தாலும் அதற்குப் பின்னால் இருக்கும் சூரியனை யாராலும் மறைக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கும் அந்த சூரியனை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வீழ்வதற்காகப் பிறந்தவர் அல்ல. ஒவ்வொரு வீழ்ச்சியிலிருந்தும் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வீனஸ் பறவையைப் போன்று உங்களை நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் முந்தைய காயங்களைத் தோண்டிப் பாருங்கள். அவை ஒவ்வொன்றும் உங்களை எவ்வாறு மிகவும் போராட்டமான வாழ்க்கையை வாழ வைத்தது என்பதை நினைவு கொள்ளுங்கள். அந்த வரலாற்றுச் சுவற்றை நீங்கள் நினைக்கும் பொழுது இத்தகைய போரை வென்ற உங்களுக்கு இந்த சிறிய சோதனை ஒரு பொருட்டாக அமையாது. சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்மிடம் உள்ள போலியான உறவுகளையும் தற்காலிகமாக புகழ்பவரையும் பொய்யான நம்பிக்கையையும் பறித்துக் கொள்ளும். அது உங்களை ஏழையாக்குவதற்காக அல்ல, உங்களுக்கு உண்மையான நிலையான மாபெரும் பொக்கிஷத்தைக் கொடுப்பதற்காக உங்களைச் சுத்தப்படுத்தி இருக்கின்றது என்பதே உண்மை. பாத்திரத்தைக் காலியாக்காமல் அதில் புதிய அமிர்தத்தை நிரப்ப முடியாது அல்லவா? உங்கள் கைகளில் இருக்கும் போலிகள் அனைத்தையும் நீக்கினால் மட்டுமே இந்த பிரபஞ்சம் உங்கள் கைகளில் மிகப் பெரிய பொக்கிஷத்தை வழங்க முடியும். அந்தக் காலியான இடத்தை நிரப்புவதற்காகவே பிரபஞ்சம் உங்களிடம் இருந்து அனைத்தையும் நிராகரித்துவிட்டது. அப்படி நிராகரிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப் பெரிய பொக்கிஷத்தை உங்கள் கையில் தரத் தயாராகிவிட்டது என்பதே உண்மை. கண்களை மூடி ஒரு கணம் உங்களை நீங்களே ஆழமாக உணருங்கள். நான் நல்லதுதான் செய்தேன்.
அப்படி இருக்கையில் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று நமக்குள் அழுகின்றோம். நம்மை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் முன்னேறிக் கொண்டு இருப்பது போல தெரிகிறது. ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நிற்பது போல உணர்கின்றோம். அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது கடந்து செல்லும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கலாம். அது உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை மாற்றுவதற்காக உணர வேண்டும். உங்களை தாழ்த்துவதற்காக அது வரவில்லை. உங்களை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வதற்காக வந்துள்ளது என்று நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஆன்மீகமாக பிரபஞ்சத்தின் செய்தி என்று அழைக்கலாம். பிரபஞ்சம் என்றால் ஒரு மந்திர சக்தி என்று மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நிகழும் சம்பவங்கள், உங்கள் மனதில் குரல், நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம், நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் ஆகியவற்றை ஒன்றாக கவனித்து வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மொழியாக இதை பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் செய்தி. நீ இழந்ததை நினைத்து அழுகிறாயா? அது உனக்கானது அல்ல என்பதை நீ உணர வேண்டும். நீ ஒரு புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் நீ உனது பழைய பாதையிலிருந்து விலகி வர வேண்டும். இந்த பிரபஞ்சம் வழங்குவதை நீ முழுமையாக பெற வேண்டும் என்றால் நீ உன்னை கையில் வைத்திருக்கும் பழமையை முழுமையாக விட்டுவிட வேண்டும். கையில் ஏற்கனவே பார சுமையை வைத்திருக்கும் பொழுது இன்னொரு பாரத்தை நீ எவ்வாறு பெறுவாய் என்பதற்காகவே பிரபஞ்சம் உனக்கு அளிக்கும் வரத்தை நீயே தடுத்து விடுகின்றாய் என்பதே உண்மை. மனிதனுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு மனிதன் தன்னை முழுமையாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சில உறவுகள் விலகும் பொழுது, சில வாய்ப்புகள் மூடப்படும் பொழுது, சில கதவுகள் திறக்காமல் இருக்கும் பொழுது நம்மை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். மனிதர்களே நம்மை முழுமையாக நம்பாவிட்டால் இந்த பிரபஞ்சம் அந்த மனிதனுக்கு எவ்வாறு உதவி செய்யும், எவ்வாறு பல சோதனைகளை கடக்க உதவி செய்யும் என்பதை மனிதன் முழுமையாக உணர்ந்து வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் அதை தோல்வி என்று நினைக்கின்றோம். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்த்தால் அந்த சம்பவம் நடந்தது போல் நம்மால் உணர முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்று புரிந்து கொள்ளும் தருணம் வராமல் இருக்கலாம். அதனால்தான் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ரகசியம் நமக்கு தெரியாமல் போய்விட்டதோ என்று நீங்கள் வருந்தும் காலமும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். நாம் வாழும் தருணத்தில் ஒரு சம்பவத்தின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத பொழுது நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்? சில பதில்கள் உடனடியாக வராது. சில பதில்களுக்கு கால தாமதம் தேவை. சில பதில்களுக்கு கண்ணீர் தேவை. சில பதில்களுக்கு பொறுமையும் தேவை. சில பதில்கள் வந்த பிறகுதான் முன்பு நடந்த எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். அதனால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சரியாக நடக்கவில்லை என்றால் உடனே அது உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். ஒருவேளை ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்பு பழைய அத்தியாயம் முடிந்து விட்டது என்று நீங்கள் நம்புங்கள். ஒரு சிறிய விதையை விதைத்து பாருங்கள். அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. இருளில் தனிமை, அழுத்தம், மேலிருந்து மண். அதை பார்த்தால் அந்த விதையின் வாழ்க்கை முடிந்து விடுவது போல் அதற்கு தோன்றிவிடும். ஆனால் உண்மையில் அந்த இருட்டுக்குள் தான் அதன் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. மண்ணை உடைத்துக்கொண்டு அது மேலே வருகிறது. ஒரு சிறிய செடியாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மரமாக இருந்தாலும் பல சோதனைகளை கடந்துதான் அது உயிர்த்தெழ முடியும். அதுபோல்தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த விதையைப் போன்றுதான். இப்பொழுது நீங்கள் இருக்கும் இருள் உங்கள் முடிவு அல்ல, அது உங்கள் வளர்ச்சியின் தொடக்கமாக இருக்கலாம். பிரபஞ்சத்தின் செய்தி. இருட்டில் இருக்கிறீர்கள் என்பதால் வெளிச்சம் இல்லை என்று நினைக்காதே. சில நேரங்களில் வெளிச்சம் பிறப்பதற்கு இருட்டுக்குள் தான் என்பதை நீ உணர வேண்டும். நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் பிரச்சனை உங்களை அழிக்கவல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் இன்னும் வலிமையான மனிதனை வெளியே கொண்டு வர வந்துள்ளது என்று உங்களால் நீங்களே உங்களை தயார்படுத்தி கொள்ள பழகுங்கள்.
பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பயத்தை உண்மையாக நினைத்துக் கொள்கிறார்கள். என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான், எனக்கு நல்லதே நடக்காது, எனக்கு வாய்ப்புகள் கிடைக்காது, எனக்கு மட்டும் ஏன் என்று இவ்வாறே நினைத்து நினைத்து அவர்கள் மனதில் உள்ள எண்ணங்களையும் அவர்கள் செயல்களிலும் முழுமையாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவதாலே பிரபஞ்சம் அவர்களிடம் இருந்து விலகி நிற்கின்றது. அவர்கள் முழுமையாக பிரபஞ்சத்தின் சக்தியை பெற வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை மனதளவில் என்னைக்கும் நினைக்காமல் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த பிரபஞ்சம் அந்த மனிதனுக்கான பெரிய வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் முதலில் வெற்றியை கனியை பறித்தவர்கள் அல்ல. அவர்களும் பல தோல்விகளை வாழ்க்கையில் சந்தித்த பிறகுதான் வெற்றி கனியை முழுமையாக அடைந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீர்கள் அல்லவா? அதனால் என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்ற வார்த்தையை முதலில் நம் வாழ்க்கையில் எண்ணவே கூடாது. அப்படி எண்ணும் பொழுது அந்த மனிதரிடம் இருந்து பிரபஞ்சம் முழுமையாக விலகி நிற்கிறது. அதனால்தான் அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியாமல் இருக்கின்றான். ஒரு வாய்ப்புகள் நம்மை தவிர்த்தால் வாழ்க்கையில் வேறு வாய்ப்புகள் இல்லை என்று அர்த்தமில்லை. பிரபஞ்சத்தின் செய்தி: ஒரு கதவு மூடப்பட்டதை மட்டும் பார்த்து அழாதே. உனக்காக திறக்கப்படவிருக்கும் பல கதவுகள் காத்து கொண்டு இருக்கின்றது. அளவுக்கு முன் நம்பிக்கையை உயிருடன் வைத்துக்கொள். சில நேரங்களில் நாம் ஒரு கதவின் முன் நின்று பல வருடங்கள் காத்திருக்கின்றோம். அந்த கதவு திறக்கவில்லை. நாம் தொடர்ந்து தட்டுகின்றோம், மீண்டும் தட்டுகின்றோம், மீண்டும் முயற்சி செய்கின்றோம். ஆனால் கதவு திறக்கவில்லை. ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு பின்னால் இன்னொரு பாதை இருப்பதை நாம் உணர்வோம். அந்த பாதை நமக்கு தெரியாமல் போய்விடும். ஏனெனில் நாம் மூடிய கதவை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் இந்த கதவு திறக்கவில்லை என்பதல்ல, எந்த புதிய பாதையை நான் கவனிக்காமல் இருந்துவிட்டேன் என்பதுதான். உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கலாம், சில பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம், சிலர் வழிகளையும் தந்திருப்பார்கள், சிலர் உங்களை விட்டும் சென்றிருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துதான் சென்றிருப்பார்கள். அந்த பாடத்தை நாம் முழுமையாக கற்று வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை அடைவது எப்படி என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் உங்கள் இதயத்தில் ஆழமான நினைவுகளையும் விட்டு சென்றிருப்பார்கள். உண்மையில் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி அல்ல. பிரச்சனைகள் வந்தாலும் உடைந்து போகாமல் இருப்பதுதான் வெற்றி. கண்ணீர் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பதுதான் வெற்றி. பயம் இருந்தாலும் ஒரு சிறிய அடியை முன்னால் வைப்பதுதான் வெற்றி. யாரும் நம்பாத நேரத்தில் உங்களை நீங்கள் நம்புவதுதான் மிக பெரிய வெற்றி. உங்கள் மனம் விட்டுவிடு என்று சொல்லும் நேரத்தில் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்கிறேன் என்று சொல்வதுதான் வெற்றி. பிரபஞ்சத்தின் செய்தியாக நீ இதை எடுத்துக்கொள். நீ விழுவதை உலகம் நினைவில் வைக்காது. நீ மீண்டும் எழுவதைத்தான் வாழ்க்கை நினைவில் வைத்திருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆதலால் இன்று நீங்கள் விழுந்ததால் எழுந்தேன். மெதுவாக எழுங்கள். உடனே ஓட வேண்டியதில்லை. ஒரு சிறிய அடியாவது எடுத்து வையுங்கள். நாளை இன்னொரு அடி, அடுத்த நாள் இன்னொரு அடி. ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீங்கள் வந்த தூரத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தற்போது பணம் குறைவாக இருக்கலாம், வேலை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம், உறவில் குழப்பம் இருக்கலாம், நீங்கள் விரும்பிய ஒரு கனவு இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். மெதுவாக எதுவாக இருந்தாலும் கடந்து செல்லுங்கள்.
உங்களை நீங்களே முழுமையாக நம்புங்கள். அப்பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு புதிய வாய்ப்பையும் புதிய கதவையும் திறக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் உங்களை முழுமையாக நம்பும் பொழுதே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் செய்தியோடு சேர்ந்து செயல்படுகிறீர்கள் என்பதுதான் உண்மை. பிரபஞ்சத்தின் செய்தி இன்றைய நிலையை வைத்து உங்களை நாளைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் என்பதே ஆகும். இன்று நீங்கள் சிறியதாக தொடங்கும் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொண்டு செயல்படும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய அளவிலான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புதிய முயற்சியை தொடங்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது எதுவாக நடந்து கொண்டு இருந்தாலும் அதை பார்த்து எல்லாம் முடிந்துவிட்டது என்று மட்டும் முடிவு செய்து விடாதீர்கள். ஒருவேளை அது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம். இன்று புரியாத சில விஷயங்கள் நாளை உங்களுக்கு மிக தெளிவாக புரியலாம். இன்று தடையாக தெரியும் ஒரு சம்பவம் நாளை உங்களை சரியான பாதைக்கு அழைத்து சென்று ஒரு திருப்பமாக இருக்கலாம். அதனால் அவசரப்படாதீர்கள். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் பயணத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களுடன் சொல்லும் செய்தி இதுதான். இன்று நினைத்து கொள்ளும் நீ இப்பொழுது பார்க்கும் இந்த இடத்திலிருந்தே உன் வாழ்க்கை புதிதாக தொடங்கப் போகிறது. நீ ஒரு புதிய பாதையை உருவாக்கப் போகிறாய் என்பதே உண்மை. நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், நம்பிக்கையை கைவிடாமல் முன்னேறுவது. வாழ்க்கை எத்தனை முறை உன்னை சோதித்தாலும் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் வலிமையானவனாக எழு. கண்ணீர் வந்தால் அழுதுவிடு, ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் எழுந்துவிடு. பயம் வந்தால் அதை உணரு, ஆனால் அதற்கு பின் உன் கனவை விட்டுவிடாதே. தாமதங்கள் வந்தால் பொறுமையாக இருங்கள், ஆனால் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பக்கம் இன்னும் எழுதப்படாமல் இருக்கலாம். அதை எழுதுவது உங்கள் கையில்தான் உள்ளது. ஒரு நாள் இன்று நீங்கள் சந்தித்த இந்த குழப்பங்களும் கண்ணீர்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். அதே நேரத்தில் நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக நிகழும். அந்த நாளை நீங்கள் மிக விரைவாக வரவேற்க பழகுங்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் பயணத்தை நம்பி பயணியுங்கள். பிரபஞ்சத்தின் செய்தியை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இன்னும் என்னால் முடியவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில் ஆழமான அத்தியாயம் இன்னும் தொடங்கவில்லை என்றும் இன்று உங்கள் மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும் நாள் இப்பொழுது இல்லாவிட்டாலும் மிக விரைவாக வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. உங்கள் வாழ்க்கை